Welcome you all to Soul Education. Students, நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ லிசன், லாஸ்ட் வீடியோல இப்போ ஒரு ராட், ஓகே, ஒரு ஒன் டைமென்ஷனல் ராட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட சென்டர் ஆஃப் மாஸ் பார்த்தோம். அண்ட் தென் வாட் இஸ் செமி சர்க்குலர் ரிங், அதோட சென்டர் ஆஃப் மாஸ். அண்ட் தென் ஹாலோ ஹெமிஸ்பியர், சாலிட் ஹெமிஸ்பியர், and then plate, ஓகேவா? இது எல்லாத்துக்குமே சென்டர் ஆஃப் மாஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் நம்ம இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. ஒன் திங், நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எதுக்கு அப்புறம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பார்த்ததுக்கு அப்புறம் ஓவராலாக எல்லா கான்செப்டையும் பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்போதான் புரிய வரும் எந்த ப்ராப்ளத்துக்கு எந்த கான்செப்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்றதே நமக்கு அப்போதான் தெரிய வரும். ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்ததை ஒரு கிளான்ஸ் ரீகால் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா, சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் யூனிஃபார்ம் ராட், ஓகேவா? இது எல்லாமே இப்போ நான் எந்த அசம்ஷன்ஸில் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஆல் ஆர் இன் யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன், ஓகேவா? ஆல் ஆர் இன் யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன், ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் தான், ஓகேவா? ஸோ அப்போ ஒரு யூனிஃபார்ம் ராட், திஸ் இஸ் ஒன் டைமென்ஷனல் ராட், ஓகேவா? அப்போ இதோட சென்டர் ஆஃப் மாஸ் என்ன அப்படின்னா XCOM, which is equal to L/2, ஓகேவா? Lங்கிறது லென்த் ஆஃப் த ராட், அதோட சென்டர் ஆஃப் மாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா L/2. ஃபார் எ செமி சர்க்குலர் ரிங், சரி, செமி சர்க்குலர் ரிங் which is also ஒன் டைமென்ஷனல் ரிங். ஸோ அப்போ அதோட XCOM which is equal to என்ன, இதுல வந்து நம்ம XCOM கண்டுபிடிக்க மாட்டோம், YCOM is, okay, XCOM is the origin, ஓகேவா? அதோட சென்டர் ஆஃப் மாஸ் என்ன, இது இட் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் Y ஆக்சிஸ், கரெக்டா? அப்ப கண்டிப்பா இது ஆக்சிஸா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சென்டர் XCOM will be at the origin, okay? அப்போ YCOM it get varies. அப்போ YCOM which is equal to என்ன ஃபார்முலா பார்த்தோம், 2R/pi. This is the formula for semicircular ring. Then disk, which is a 2D object. So இதோட YCOM என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா which is equal to 4R/3pi, which is equal to 4R/3pi, right? And then for a triangular lamina, okay, for a triangular lamina which is YCOM which is equal to என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா H/3. And then hollow hemisphere, இதோட YCOM which is equal to என்ன அப்படின்னா R/2. ஓகேவா? நெக்ஸ்ட் சாலிட் ஹெமிஸ்பியருக்கு பார்த்தோம் அப்படின்னா YCOM which is equal to 3R/8, ஓகேவா? அண்ட் தென் சாலிட் கோனுக்கு பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா YCOM which is equal to H/4. ஓகே, இது எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோல எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இது எல்லாத்தோட டெரிவேஷன்ஸுமே பார்த்தோம். எல்லாத்தோட டெரிவேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி தான், ஓகேவா? இதை பேஸ் பண்ணி நம்ம எல்லாமே டெரைவ் பண்ணோம், ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே டைரக்டா நீட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஃபார்முலாஸை டைரக்டா ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகேவா? ஓகே, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மோஷன் ஆஃப் COM, ஓகேவா? மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்றத பார்க்க போறோம், ஓகேவா? ஆக்சுவலா சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா என்ன ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா, லிசன், R which is equal to, this is a position vector which is equal to RCOM which is equal to M1 into R1 plus M2 into R2 plus M3 into R3 and so on போயிட்டே இருக்கும், divided by M1 plus M2 plus M3 and so on போயிட்டே இருக்கும், ரைட்டா? ஸோ இப்போ லிசன், நான் இந்த பொசிஷன் வெக்டரை வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ஓகேவா, டிஃபரன்ஷியேட் த பொசிஷன் வெக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு பார்த்தோம். d/dt ஆஃப் RCOM, ஓகே, RCOM which is nothing but M1 is a constant, okay? அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா dR1/dt பிளஸ் அதே மாதிரி M2 into dR2 divided by dt, okay, ரைட்? அப்ப அது மாதிரி எல்லா டேர்ம்ஸ்க்குமே வரும், ஹோல் டிவைடட் பை M1 plus M2, இது எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ், ஓகே? M1 plus M2 plus M3 and so on, it remain constant, okay? So d/dt of position which is nothing but the velocity of center of mass which is equal to M1 into V1 plus M2 into V2 plus and so on, whole divided by M1 plus M2 and so on for a point masses, okay? இது எல்லாமே for a point masses, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, for a point masses, ஓகேவா?
For point masses, VCOM, அதாவது velocity of center of mass is m1 v1 plus m2 v2 divided by, for 2 masses na 2 mass மட்டும் நம்ம consider பண்ணிக்கோம். கரெக்ட்டா? So similarly, okay, similarly the VCOM, okay, velocity of center of mass differentiate பண்ணோம் அப்படினா ACOM we get, okay, acceleration of center of mass, which is nothing but m1a1 plus m2a2 plus m3a3 and so on, okay, plus and then எத்தனை மாஸ் நம்ம கன்சிடர் பண்றோமோ அத்தனை மாஸ் ஆட் பண்ணிக்க வேண்டியதான், divided by m1 plus m2 plus m3 plus and so on. புரியுதா? So this is the velocity of center of mass, this is the acceleration of center of mass. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். See இந்த சிஸ்டம் பாருங்க, இது 1 kg block, இது 1 kg block தான். So இந்த 1 kg block ஓட velocity என்ன அப்படின்னா 5 meter per second in the angle of t3 degree with the x axis, okay, x axis எவ்வளவு angle make பண்ணுது அப்படின்னா 53 degree. இந்த mass வந்து 1 kg block, இந்த ஒரு spherical ball, அதோட velocity 10 meter per second, okay. So இந்த whole system, okay, இந்த whole system ஓட center of mass இருக்கும் இல்லையா, அப்ப அந்த center of mass ஓட velocity என்ன அப்படின்றது தான் இதுல உள்ள question. அப்போ to find என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா what is the velocity of center of mass, okay, velocity of center of mass. இங்க பாத்தீங்க அப்படின்னா it is இந்த velocity vector first கண்டுபிடிக்கணும், ஏன்னா இது 2D plane, ஓகேவா. So இதோட horizontal component என்ன, vertical component என்ன அப்படின்றத அனாலிசிஸ் பண்ணும் இல்லையா. அப்ப நான் VCOM vector which is equal to velocity of x direction, அதாவது COM, XCOM, ஓகேவா, velocity of center of mass along x axis plus velocity of center of mass along y axis, ஓகேவா. இத நம்ம கண்டுபிடிக்கணும். It means VCOM x axis into I cap plus VCOM along y axis into J cap, ரைட்டா. சோ இப்போ நம்ம x axis ல எவ்வளவு center of mass and y axis ல எவ்வளவு center of mass, அது velocity ஓட center of mass, sorry, velocity of center of mass நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேவா. சொல்யூஷன் நமக்கு தெரியும் சரியா, VCOM along x direction which is nothing but m1 into v1 along x direction plus m2 into v2 along x direction whole divided by, இங்க ரெண்டு மாஸ் தானே, அப்ப divided by m1 plus m2. this is the formula. அப்ப இதுல நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா what is v1x, what is v2x அப்படின்றத கண்டுபிடிக்கணும், கரெக்ட். so this is v1, okay, this is velocity v1, this is velocity v2. இப்போ இதோட horizontal component பார்த்தோம் அப்படின்னா horizontal component என்ன அப்படின்னா v1 cos 53 degree, ஓகேவா. so cos 53 degree. இதோட horizontal component பார்த்தோம் அப்படின்னா this is v2 cos 37 degree, ஓகேவா, cos 37 degree. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம கட்டாயமா ஞாபகம் வச்சுட்டே ஆகணும். so here it is 37 degree அப்படின்னா இங்க கண்டிப்பா 53 degree தான் இருக்கும். so இது 5, this is 3, ஓகேவா, 5 and 3 கனெக்ட் பண்ற 53 degree, here 4, ஓகேவா. அப்ப இதுல இருந்து cos 37 degree which is equal to cos 37 degree which is equal to adjacent side by hypotenuse, அப்ப 4 by 5. அதே சமயம் cos 53 degree which is equal to cos 53 degree na idana 53 degree, so அப்ப adjacent side is 3 divided by 5, ஓகேவா, 3 by 5, ஓகே. நீங்க வெவ்வேறு ட்ரையாங்கிள் போட்டு கண்டுபிடிச்சாலுமே தவறு கிடையாது, ஓகேவா. so next இப்போ இத சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா m1 என்ன 1 kg into v1x which is nothing but v1 cos 53 degree. what is the value of cos 53 degree which is nothing but 3 by 5, okay. so plus m2 the value 1, v2x velocity of mass, okay, velocity of second mass along x direction பார்த்தோம் அப்படினா v2 into v2 into cos 37 degree which is nothing but 4 by 5 whole divided by m1 plus m2 ங்கிறது 2 kg, ரைட்டா. so நமக்கு velocity v1 என்ன 5 cancel ஆயிரும், அப்ப again 3 plus 1 into v2 ஓட வேல்யூ என்ன பார்த்தோம்னா 10, அப்ப 4 into 2 8 divided by 2, சரி. இதோட v2 ஓட வேல்யூ 10, இதோட வேல்யூ 5, ஓகே, கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் 3 இதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படினா 4 2s are 8 மட்டும் தான் இருக்கும், சரியா. 8 plus 3 11 by 2, okay. this is the meter per second. this is the velocity of center of mass along x direction, okay வா, புரிஞ்சுதா.
அப்ப VCOM along x direction which is equal to 11/2 meter per second. So similar way, okay, similarly VCOM along y direction will be equal to என்ன அப்படின்றத பார்க்கலாமா? So listen, இப்ப M1 into V1 along y plus M2 into V2 along y divided by M1 plus M2. This is the formula. இல்லையா? அப்ப which is equal to M1 என்ன 1. இப்ப V1y அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப இதோட காம்பனன்ட் இங்க இருக்கும் இல்லையா? So இதோட vertical component. அப்ப V1 this is sin of 53 degree. Sin 53 degree. இப்ப இந்த triangle இருந்து sin 53 which is equal to என்ன? Sin 53 which is equal to opposite side by அதாவது 4/5. ரைட்டா? அதே மாதிரி sin 37 degree which is equal to என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா sin 37 opposite 3/5. கரெக்டா இல்லையா? So அப்ப V1 sin 53 degree. V1 is 5a. Sin 53 degree ஓட வேல்யூ என்னன்னா 4/5. அப்ப which is equal to 4 meter per second. ரைட்டா? அப்ப அதை தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியது 4. ரைட்டா? அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டவுன்வர்ட். ஓகேவா? டவுன்வர்ட் டைரக்ஷன் டேக்கன் as be நெகட்டிவ். ஓகேவா? டவுன்வர்ட் இஸ் டேக்கன் as to be நெகட்டிவ். ஓகேவா? நெக்ஸ்ட் இது அப்வர்ட். கரெக்டா? இது அப்வர்ட். This is V2 sin of 37 degree which is nothing but V2 ஓட வேல்யூ 10, sin 37 degree அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ என்ன 3/5. ரைட்டா? 3/5 which is equal to என்ன 6 meter per second. ரைட்டா? so இது upwardனால taken as to be positive plus 1 into 6 whole divided by total mass என்ன அப்படின்னா 2. ரைட்டா? so அப்ப minus 4 plus 6 divided by 2 which is nothing but 2/2 1 meter per second along y direction. Velocity of center of mass along y direction என்னன்னா 1 meter per second. Just substitute it. அப்ப velocity of center of mass which is nothing but 11/2 I cap plus 1 j cap. ரைட்டா? இப்ப இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறது வெலாசிட்டி வெக்டர். கரெக்டா? வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வெக்டர். இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸி, எல்லாருக்குமே தெரிஞ்சதான். ரூட் ஆஃப் 11/2 the whole square plus 1 square. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க. பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்குமே எல்லாருக்குமே தெரியும். tan theta which is equal to Vy by Vx இல்லையா? ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சென்டர் ஆஃப் மாஸோட பொசிஷன் அதாவது வெலாசிட்டியோட டைரக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஓகே லிசன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லிசன், நமக்கு ஒரு RCOM ஓகே பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் which is nothing but M1 into இப்போ 2 மாஸ் கன்சிடர் பண்ணி எனி 2 மாஸ் மட்டும் கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா R1 plus M2 into R2 divided by M1 plus M2. ரைட்டா? ஸோ இது நம்ம பார்த்தது. இப்ப லிசன், இப்ப இந்த பொசிஷன்ல இருந்து ஓகேவா சர்டன் பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? சர்டன் பொசிஷன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அப்ப சேஞ்ச் இன் சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேவா? சேஞ்ச் இன் சென்டர் ஆஃப் மாஸ் which is nothing but ஸோ எல்லாமே வெக்டர் ஃபார்மேட்ல எழுதிருக்கோம். ஓகேவா? சேஞ்ச் இன் சென்டர் ஆஃப் மாஸ் which is M1 into சேஞ்ச் இன் position of mass M1 plus M2 into change in position of mass M2 divided by M1 plus M2. So formula get changed. Okay. So just this is a differential format. Okay. Change in position vector. Okay. ஒரு position ல இருந்து இன்னொரு position. Initially இதோட position என்னன்னா R. So இது final position R dash. அப்ப இதுதான் என்ன அப்படின்னா that is a change. Okay. That is a change. Okay. This is del R. Okay, that is a del R. So இத பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் அடிக்கடி கேட்க செய்றாங்க. சோ ரொம்ப சிம்பிளான கான்செப்டா தான் இருக்கும். ப்ராப்ளம் பார்க்கும்போது இதை எங்க யூஸ் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். சரியா? So see this problem. By what distance of 10 kg mass should be moved in order to keep the center of mass remain stationary? Okay, center of mass remains stationary when the 20 kg mass moves 1 centimeter leftward. Okay, so remain இப்ப ஸ்டேஷனரியா இருக்குது. இப்ப 10 kg பிளாக் இங்க இருக்கு, 10 kg மாஸ் இங்க 20 kg மாஸ். இப்ப இதுக்கு வந்து சென்டர் ஆஃப் மாஸ் சம்வேர் இங்க இருக்கும். கரெக்டா? சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். அதுக்குள்ள ஃபார்முலாஸ் எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா? சோ இப்ப இந்த இடத்துல சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு. ஓகே, ஆனா இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 20 kg பிளாக்னா 1 சென்டிமீட்டர் தள்ளிட்டு வந்துட்டேன் அப்படின்னா
இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். கண்டிப்பா என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். ஆனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் ரிமைன் ஸ்டேஷனரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம வந்து இந்த 10 kg பிளாக்கை மூவ் பண்ணணும் அப்படின்றது கொஸ்டின். ஓகேவா? ஸோ என்னன்னா ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன் 2 cm லெஃப்ட், 2 cm ரைட், 1 cm லெஃப்ட், 1 cm ரைட். ஓகேவா? So listen, அப்ப change in center of mass. Okay, change in center of mass remains stationary. So change in center of mass equal to 0. கரெக்டா? அப்ப நமக்கு change in center of mass formula என்ன? இங்க 2 mass தானே. அப்ப m1 into del of r1 plus m2 into del r2 divided by m1 plus m2 which is equal to 0. இது நம்ம ப்ரீவியஸா பார்த்த ஃபார்முலா தான். இப்ப டிவைட்ல உள்ள அந்த சைடு போயிடுச்சுன்னா 0 ஆயிரும். கரெக்டா? அப்ப m1 into del r1 plus m2 into del r2 which is equal to 0. ரைட்டா? So listen, this is the m1ங்கிற மாஸ், this is the m2ங்கிற மாஸ். கரெக்டா? So change in position என்ன அப்படின்னா change in position r2 which is equal to -1 leftward அப்படின்றதுனால I assign to be the value of minus. Okay, minus sign assign பண்றேன். அதோட வேல்யூ என்ன? -1. ரைட்டா? So substituted அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? change in position. ஓகே, அது this r1 என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? so m1 என்ன அப்படின்னா 10 into del r1. ஓகேவா? del r1 plus m2 ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 20 into -1 which is equal to 0. ரைட்டா? -1 centimeter which is equal to 0, which is nothing but 10 into del r1 which is equal to 20. ரைட்டா? அப்ப del r1 which is equal to என்ன வரும் அப்படின்னா 2 centimeter. ஓகே, பாசிட்டிவ்ல கிடைச்சிருக்கு. ஓகே, இட் மீன் பாசிட்டிவ் கிடைச்சா என்ன அர்த்தம்? ரைட் வேர்ட். நெகட்டிவ்ல கிடைச்சிருந்தது அப்படின்னா லெஃப்ட் வேர்ட். திஸ் இஸ் a பாசிட்டிவ். ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா ரைட் வேர்ட். புரியுதா? ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதே கொஸ்டினை நான் வேற மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் what should be the distance of 10 kg mass should be moved to keep the center of mass 1 centimeter right. Okay, 1 centimeter right. Okay, rightwards when the 20 kg mass moves 1 centimeter leftward கொடுத்தானோ அப்படின்னா listen, அப்ப center of mass moves 1 centimeter rightward. கரெக்டா? 1 centimeter rightward. அப்பனா change in center of mass which is nothing but +1 அப்படின்ட்டு வந்திருக்கு. அப்போ 1 into நம்ம calculation நம்ம as usual. அப்போ 1 into m1 plus m2 வரும் இல்லையா? அப்போ m1 நமக்கு தெரியும் 10 into 30. ஸோ அதை calculate பண்ணாலும் நமக்கு எவ்வளவு மாஸ் சேஞ்ச் பண்ணும் அப்படின்றதும் நம்மளால calculate பண்ண முடியும். சரியா? ஸோ அது மாதிரி பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் தரேன், அதோட ஆன்சர் கண்டுபிடிக்கும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. 5 kg mass is moved 2 cm right. Okay, இதோட எவ்வளவு சென்டிமீட்டர்னா 2 cm right. Okay, இந்த டைரக்ஷன் இது கிடையாது, rightwards. By how much distance should be the mass 2 kg? Okay, should be the mass 2 kg moved so that the center of mass shift 3 meter towards right from its initial position. Okay, so in a question சின்ன change இருக்கு. ஓகே, அதை மட்டும் மாத்திக்கங்க. so in a question கேட்டா how much distance should be the mass 2 kg moved so that the COM shift 3 meter towards the right. ஓகேவா? so இதுல உள்ள center of mass எவ்வளவு? rightwardsல 3 centimeter மூவ் ஆகுது. அப்ப சேஞ்ச் இன் சென்டர் ஆஃப் மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணுங்க. இதோட ஆன்சரை கமெண்ட் செஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சரி, இது 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இதுல எது கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்றத சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சு கமெண்ட் செஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே லிசன், இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம். லிசன், இப்ப அக்சலரேஷன், அதாவது சென்டர் ஆஃப் மாஸோட அக்சலரேஷன் என்ன அப்படின்னா a1 m1 plus m2 a2 plus and m3 a3. okay, sorry, this is a2, m3 a3 and so on. okay, whole divided by m1 plus m2 plus m3 and so on. right? so இது நம்ம முன்னாடியே பார்த்தது. okay, so in the whole mass m1 plus m2 plus m3, this is nothing but the whole mass m. okay, total mass m. so இந்த total mass நான் இந்த சைடு கொண்டு போயிட்டேன் அப்படின்னா m into ACOM which is equal to m1 into a1 plus m2 into a2 plus and so on. correct? so which is nothing but here this is f1, this is a vector quantity, acceleration is a vector. okay,
So this is nothing but F1 vector, then this is F2 vector, and so on. Okay, so sum of all the forces, which is nothing but the F net. Okay, F net, which is equal to total mass of the system into acceleration of center of mass. Okay, this is the formula for force. Okay, நம்ம செகண்ட் லாலே பார்த்திருக்கோம். சோ அதோட குட்டி டெரிவேஷன் தான் இங்க பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ நோட், இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, லிசன், ஒரு சிஸ்டம், ஓகே, ஒரு சிஸ்டம்ல F net is equal to 0 அப்படின்னா F net which is equal to net force which is equal to 0. This is net force அப்படின்றது which is nothing but the external force acting on the system. Okay, external force 0 இருந்துச்சுனா, okay, internal force கன்சிடர் பண்ண மாட்டோம். F net அப்படின்றது எல்லாமே external force which is equal to 0 இருந்துச்சு அப்படின்னா, listen, this implies, okay, this implies center of mass which is equal to 0 according to Newton's first law. Correct? Net force which is equal to 0 mean it remains center of mass which is equal to 0. This implies, okay, this implies velocity of center of mass which is equal to remain constant. Okay, remains constant. Correct? இதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. According to Newton's first law, the body is to be in uniform motion, uniform velocity, or in the state of rest. Okay, so velocity, state of rest அப்படின்னா velocity which is equal to 0 இருக்கலாம். சரியா? So listen, இப்போ இந்த ரெண்டு கேஸ்ல எது கரெக்ட் அப்படின்னா, velocity of center of mass remain constant. This is the correct, this is the not a case. ஓகேவா? So அது எப்படி அப்படின்றத பார்ப்போம். சரியா? So velocity remain constant, and then இன்னொரு condition, okay, conservation of momentum நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா? So net external force which is equal to 0. This is also implies TP, okay, dP which is equal to 0. Okay, change in momentum which is equal to 0. Then momentum will remain constant. Correct? Momentum will remain constant. Momentum of center of mass remain constant. Okay, so listen carefully. இப்ப velocity of center of mass remain constant, which implies, okay, which implies center of mass remains unaltered. Center of mass remains unaltered. Unaltered means center of mass remain stationary. It means change in position of center of mass which is equal to 0. And this is also dr by center of mass which is equal to 0. Okay, so this is a முக்கியமான condition. So இப்போ ஓவராலா நான் மறுபடியும் சம்மரைஸ் பண்றேன். என்ன அப்படின்னா, if, note that, if net external force which is equal to 0, this implies acceleration of center of mass which is equal to 0. This implies velocity of center of mass which is equal to constant. This implies change in position of center of mass remain unaltered which is equal to 0. Then from this implies m into del r1. So this is m1 plus del r1 into m2 into del r2 which is equal to 0, which is equal to change in position of center of mass remain equal to 0. Okay va? புரியுதா என்ன சால்வ் பண்ணிருக்கேன் அப்படின்றது? ஓகே, ரைட். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இது நல்லாவே புரிய வரும். சரியா? ஸோ லிசன், இந்த கொஸ்டின் பாருங்க. 2 blocks A and B are joined together with a compressed spring when the system is released. Okay, joined together. Okay, ஸோ இது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கம்ப்ரஸ் பண்றாங்க, and the system release ஆனதுக்கு அப்புறம் 2 blocks appears to be moved in opposite direction. Okay, இந்த சைடு இதோட velocity என்ன அப்படின்னா 15 meter per second, இந்த சைடு 10 meter per second velocityல மூவ் ஆகுது. Select the correct options. Okay, first option என்ன அப்படின்னா, the center of mass of the system remain unaltered. Then second option is the mass of block A is equal to that of mass B. The third option, the center of mass of the system moves towards right. Then fourth option is
it is an impossible physical situation. Okay, this is galat. Okay, this is a wrong option. Okay, this is a situation, physical situation, so this is not a correct option. Okay, so third option பார்த்தோம் அப்படின்னா the center of mass of the system moves towards right அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Second option, mass of the block A, this is also galat. Okay, ஏன்னா mass of block A is equal to mass of B ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். அப்ப ரெண்டோட மாஸ் சேமா இருந்துச்சுன்னா ரெண்டோட வெலாசிட்டி சேமா தான் இருக்கும். ஸோ இதுல வந்து wrong ஆன ஸ்டேட்மெண்ட். இப்ப இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா listen, the entire system, இந்த entire system பார்த்தோம் அப்படின்னா only internal force acting, there is no external force. Correct? There is no external force, only internal forces, that is a spring force. Correct? That is a spring force. So அப்ப spring force, net force, external force இல்ல அப்படின்னா net force which is equal to 0, then acceleration which is equal to 0. This implies velocity which is equal to constant, velocity which is equal to constant, all are center of mass. Okay, எல்லாமே center of mass. அப்ப velocity of center of mass remain constant. This implies velocity, position of center of mass. Okay, change in position of center of mass will not be altered. Okay, change 0 அப்படினா center of mass of the system remain unaltered, which is a correct answer. Okay, which is a correct answer. Then center of mass of the system moves right is a wrong. ஓகேவா, புரியுதா? ரொம்ப ரொம்ப கான்செப்சுவலான தியரிட்டிக்கலா கேக்குற ப்ராப்ளம்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ஸ். ஓகேவா, சோ என்டையர் சிஸ்டம் net force which is equal to 0, which is nothing but the net external force. There is no external force acting on the system, only internal force, that is a spring force. Okay, internal forces அது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்றது கிடையாது, only external force இருக்கா அப்படின்றது மட்டும் தான் பார்க்கணும். சரியா? சோ இந்த क्वेश्चन பாருங்க, two particles which are initially at rest. Okay, which are initially at rest, it means its velocity equal to 0. Okay, இதோட velocity என்ன அப்படின்னா 0, initially at rest இல்லையா? So then initially at rest, then velocity of the particle remains 0, then velocity of center of mass is also equal to 0. Okay, moves towards each other under the action of their internal force of attraction. Okay, moves towards each other. So இதோட mass வந்து taken as bm. Okay, some mass, it's a A, then it's B. Okay, there is a mass B. So இது initially at rest, இதோட center of mass or velocity 0. Okay, some force of attraction நால இது வந்து ஓகேவா, இது இந்த ஏங்கிற பிளாக் விங்கிற வெலாசிட்டில மூவ் ஆகுது, இது வந்து 2v அப்படின்னு due to force of attraction. Okay, if their speeds are v and 2v at any instant, then the speed of center of mass என்ன அப்படின்றது question. இதுக்கு டைரக்டாவே சொல்லிடலாம் 0 is the answer. ஓகே, எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லிசன், இப்போ இதோட சென்டர் ஆஃப் மாஸ், ஓகே சென்டர் ஆஃப் மாஸ் இங்க இருக்கும் அப்படின்னா கவனி, இனிஷியலி அட் ரெஸ்ட். ஓகே, சென்டர் ஆஃப் மாஸ் வெலாசிட்டி which is equal to 0. இப்போ இது ஒரு சிஸ்டம். ஓகே, entire system only, okay, internal forces neglected. Okay, internal forces get neglected. So இதுல attractive force act ஆகும், equal. Okay, equal but opposite in nature, cancels each other. Okay, cancel each other. Okay, இதோட வேல்யூ ரெண்டு ஈக்குவலா தான் இருக்கும். சரியா? சோ அப்ப net force which is equal to 0, internal force get excluded, then next external force which is equal to 0, then acceleration of center of mass which is equal to 0, then velocity of center of mass which is equal to 0. ஏன் 0 அப்படின்னா remain, கவனி, initially its center of mass be 0, then finally its center of mass remain constant. Okay, acceleration 0, center of mass remain constant. It mean initially 0 அப்படின்னா entire throughout the system it remains 0. Okay, it remain 0. Then this implies change in position of the center of mass remain unaltered. Okay, appa unaltered means speed of center of mass remains 0. Okay, position unaltered, then velocity of center of mass remains 0. Okay, velocity of center of mass, this implies acceleration. Now acceleration of center of mass implies velocity of center of mass which is equal to constant value. Correct? Constant value. Listen, what is that value அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலா அதோட சென்டர் ஆஃப் மாஸ் வெலாசிட்டி 0, அப்ப என்டையர் சிஸ்டம் கான்ஸ்டன்ட், அப்ப அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இஸ் 0. ஓகேவா, புரியுதா? அப்ப வெலாசிட்டி சென்டர் ஆஃப் மாஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஓகேவா, சோ இப்போ என்னோட क्वेश्चனை நான் எப்படி மாத்துறேன் அப்படின்னா என்னோட क्वेश्चन இப்ப சேஞ்ச் பண்றேன். என்ன அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸை கட் பண்ணிட்டு இந்த பார்ட்டிகல் ஏவோட மாஸ் எவ்வளவு எடுத்துக்கலாம்னா ஒரு 2 kg எடுத்துக்கலாமா? ஓகே, ஒரு 2 kg. அப்ப find the mass of B.
சரியா? வாட் இஸ் த மாஸ் ஆஃப் பி அப்படின்றது கொஸ்டின். ஸோ லிசன். ஸோ இதில் வெலாசிட்டி என்ன, v, இது 2vல மூவ் ஆகுது அப்படின்றது கொடுத்துருக்க டேட்டாஸ் அது எல்லாமே. சரி, அப்போ நமக்கு தெரியும் velocity of center of mass which is equal to m1 v1 plus m2 v2 divided by m1 plus m2. ரெண்டு மாஸ் தானே. so this is the formula. so velocity of center of mass which is equal to 0 which is equal to m1 என்ன, m1 வந்து 2 into v என்ன அப்படின்னா velocity v, it is rightward direction, it is rightward direction. so taken as b positive. then leftward is minus m2 என்ன அததான் கண்டுபிடிக்கணும், m2 into is velocity b 2v. okay, leftward, so take it as b negative. so total mass என்ன அப்படின்னு பார்த்தோம், this is denominator சைடு போயிடுச்சுன்னா 0 ஆயிரும். so don't worry about it. okay, அப்ப listen 2v which is equal to m2 into 2v. okay, அப்ப 2v get cancelled. correct? அப்ப m2 which is equal to என்ன அப்படின்னா 1 kg. புரிஞ்சுதா? so mass of the block b என்ன அப்படின்னா 1 kg. so ரொம்ப ரொம்ப important. so note this. so இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களோட புக், ஓகே, உங்களோட மெட்டீரியல் எது வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நிறைய எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பெர்ஃபெக்ட். அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஃபெமிலியர் ஆகும். ஸோ இதெல்லாம் ஃபெமிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நீட் எக்ஸாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா நீங்க பிசிக்ஸ்ல எல்லா கொஸ்டினுமே உங்களால கிராக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்கை கிளிக் பண்ணி என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. என்னோட எப்போதுமே கான்டாக்ட்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் பிசிக்ஸ் ரிலேட்டடா எல்லா கைடன்ஸுமே நான் உங்களுக்கு தருவேன். ஓகே, ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.